வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். தொடர்ந்து மூணாவது ட்ரேடிங் செஷனாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டல், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு தொடர்ந்து மூணாவது கேண்டலாக வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டல் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்துருச்சு. ஆனால் வந்து நியர்பை இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து நாளைக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து 25,150 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் முடியும் போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மண்டே நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 25,100லேருந்து ஒரு 25,150 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,100 வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130க்கு மேலே வந்து மார்க்கெட் பெருசாக வந்து மூவ் ஆகலை. ஸோ இன்கேஸ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 25,150 அப்படிங்கிறது வந்து தாராளமாக இன்றைக்கி வந்து போயிருக்கும். ஏன் இந்த 25,150 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு செல்லிங் வேல்யூ இருக்கிற ஒரு ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஸோ இப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ நியர்பை ரேஞ்சில் வந்து எப்போ ப்ரைஸ் வந்து இந்த 25,150 200 இந்த ரேஞ்செல்லாம் வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து செல் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 25,150 செல்லிங் வந்து அடிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 25,200 இந்த ஏரியா இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,150 செல் அடிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,150லேருந்து 25,200 நல்லா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் போய் வந்து ஒரு செல்லிங் வந்து அடிப்பாங்க. ஸோ அப்படி அடித்தா மட்டும்தான் நிறைய ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் எப்படியோ வந்தாலும் ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிடும் அப்படின்ட்டு பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக என்ன நடக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து செல்லிங் வந்து அதிகமாக வந்து நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ட்ராப் ஆயிடுவோம். ஸோ இப்போ அதை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த 25,150 அப்படிங்கிற ஏரியா வந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 2-3 ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்னும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷோல்டர், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு ஷோல்டர். ஸோ இப்படி வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கிட்ட நாம் வந்து சொன்ன மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 25,150 அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து பிரேக் அவுட் ஆகி போயிடணும். அப்படி இல்லாத வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த அளவுக்காவது வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டியில் எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. இப்படி போயிட்டு மறுபடியும் கூட கீழே வந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை. வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்வாலிடாக வந்து போயிடும். பை சான்ஸ் இந்த இடத்துல போயிட்டு நமக்கு வந்து இப்படி வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிரும். இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து போட்டு விட்ருவானுவ. அதுக்கப்புறம் சடனாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 25,150 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும். ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சில டைம் வந்து ரொம்ப வீக்காகவும் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,150 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து ஹோல்டு வந்து ஆயிருந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் டச் பண்ணுறாங்களோ செல்லிங் வந்து அடிச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு வந்து ஆயிருக்கு, மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இப்போ அகைன் வந்து இந்த 25,150 கிட்ட வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி இந்த 25,150 நாளைக்கு ரொம்ப வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 25,150 அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இருந்து அப்படியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்ததும் வந்து சேம் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இந்த வீக்லி சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த வீக்கு. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா 3 சினாரியோ நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவலில் எந்த வித பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,150 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதை உடச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு அடுத்த லெவல் ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ஒரு 25,400 அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவல் ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது நிஃப்டி 50ல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு 25 ஒரு 600 700 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. நியர்பைலேயே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ளோஸாக இருக்கிற வந்து ஒரு 25,70 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 75 பாயிண்ட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 25,150 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,400 அதுவும் வந்து செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிருக்கிற ஏரியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,700 அதுவும் வந்து ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஸோ அடுத்தது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா தான் வந்து இருக்குது. இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து இந்த 25,150 அப்படிங்கிற லெவலை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் மினிமம் நமக்கு வந்து ஒரு 25,400 வரைக்கும் வந்து மூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 25,400 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் இந்த 25,400 வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 25,600 700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 25,120 ஒரு 25,150 இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அல்லது வந்து ஒரு கேப் அப்பே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே வந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகவே கூடாது. இப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து இங்கே மூவ் ஆகிட்டு இப்படி கீழே இறங்கிரும், அல்லது வந்து இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகிட்டு கூட இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக வந்து நிஃப்டி 50ல் இருந்துருக்கு. நிஃப்டி 50ன்னு இல்லை, மோஸ்ட்லி எல்லா இண்டெக்ஸ்க்கும் வந்து நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேவாக தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ப்ரைஸ் வந்து இந்த 25,000 ஒரு 25,150 இந்த ஏரியா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உஷாராயிடணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து வேலையை காட்ட போகிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்க போகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து சேஃபாக வந்து ட்ரேட் எடுங்க. நிஃப்டி 50யோட மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஓவராலாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பெருசாக வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 வரைக்கும் தான் வந்து மார்க்கெட்டில் அந்த மூமெண்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 130 வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருந்தது. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 930 130 வரைக்கும் நல்ல ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நல்ல மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நம்ம குறைந்தபட்சம் ஒரு 25,100 150 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 25,100 வரைக்கும் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,000 வந்து இருக்கலாம். 25,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,150 நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,250 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300 25,200 25,150 25,000 24,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 1% வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் நமக்கு நடந்திருக்கு. அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 55
800 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 55,900 வந்து ஓப்பன் ஆச்சு. நாம் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 55,800 அதுக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 9:30க்கு அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இன்ட்ராடே டைமிங் கூட நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். ஒரு 9:30க்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே டைமிங் ஃபஸ்ட்டு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். அகைன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 110 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியும் அது மாதிரி ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், ப்ராப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து ஸ்டீஃபாக வந்து இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கமே வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 110க்கு மேலே பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,200 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,800 வரைக்கும் வந்து இருக்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 56,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா நல்ல வால்யூமோட குறைந்தபட்சம் ஒரு 56,400 56,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகலாம். 55,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 55,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,600 56,400 56,200 55,800 55,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 9:30லேருந்து ஒரு 1:30 வரைக்குமே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,400 வந்து இருக்கலாம். 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு 81,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 82,400 82,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,600 82,200 82,000 81,400 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து பர்ஃபார்மெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து நியர்லி ஒரு 1.25 வரைக்குமே வந்து ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டு. ஓப்பனிங்கிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். அதுக்கப்புறம் வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து கொஞ்சமாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் வந்து மேலே போச்சு. 130க்கு மேலே வந்து நமக்கு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அதெல்லாம் வந்து மூவ் ஆகலை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 110க்கு மேலே வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,850 வந்து இருக்கலாம். 12,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 13,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,200 13,100 13,000 12,800 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.